The Indian government issued an appeal to citizens to stop panic booking of LPG cylinders, asserting that domestic production has been ramped up by 25% to stabilize supply. சிலிண்டர்களை பீதியில் முன்பதிவு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய அரசு மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. விநியோகத்தை நிலைப்படுத்த உள்நாட்டு உற்பத்தி 25 விழுக்காடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அரசு உறுதியளித்துள்ளது. Tamil Nadu Chief Minister Stalin announced a 2 rupees per unit electricity subsidy for eateries switching to electric stoves. Additionally, MSMEs can receive 35% capital subsidies for high-efficiency electric machinery. மின்சார அடுப்பிற்கு மாறும் உணவகங்களுக்கு ஒரு அலகுக்கு 2 ரூபாய் மானியத்தை தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். மேலும் சிறு மற்றும் குறு தொழில்கள் அதிக திறன் கொண்ட மின் இயந்திரங்களை வாங்க 35 விழுக்காடு மூலதன மானியம் வழங்கப்படும். India is negotiating for the safe passage of 22 remaining vessels stranded west of the Strait of Hormuz. The Ministry of External Affairs confirmed ongoing talks with Iran, the US and the GCC to prioritize energy security. ஹோர்மூஸ் நீரிணைக்கு மேற்கே சிக்கியுள்ள எஞ்சிய 22 கப்பல்களை பாதுகாப்பாக மீட்பது குறித்து இந்தியா அரசுமுறை பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. எரிசக்தி பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து ஈரான், அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகளுடன் வெளியுறவு அமைச்சகம் பேசி வருகிறது. Global crude oil prices have spiked over 40% since the start of hostilities in Iran, with Brent crude holding above $100 per barrel, despite the largest emergency stockpile release in history. ஈரானில் போர் தொடங்கியதிலிருந்து சர்வதேச கச்சா எண்ணெய் விலை 40 விழுக்காடு மேல் உயர்ந்துள்ளது. வரலாற்றிலேயே மிகப்பெரிய அளவில் அவசரகால கையிருப்பு எண்ணெய் சந்தையில் வெளியிடப்பட்டும் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $100 மேல் நீடிக்கிறது. U.S. fuel prices jumped 23% in 3 weeks due to the Iran conflict, signaling a global inflationary wave that threatens fuel stability and import costs worldwide. ஈரான் மோதலால் அமெரிக்காவில் எரிபொருள் விலை 3 வாரங்களில் 23 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இது உலகம் முழுவதும் பணவீக்க அலையை உருவாக்குவதுடன் எரிபொருள் நிலைத்தன்மை மற்றும் இறக்குமதி செலவுகளை பாதிக்கும். Wall Street has marked its third consecutive losing week, with the S&P 500 falling to a new low for 2026, as investors flee to safe haven assets amid war-driven inflation fears. போர் காரணமாக எழுந்துள்ள பணவீக்க அச்சத்தால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடுகளை நோக்கி நகர்கின்றனர். இதனால் அமெரிக்காவின் S&P 500 உள்ளிட்ட உலக பங்குச் சந்தைகள் இந்த ஆண்டின் மிக குறைந்த நிலையை எட்டியுள்ளன. Donald Trump claims U.S. forces destroyed Iran's Karg Island military sites but spared oil infrastructure, for now, warning of further strikes if the Strait of Hormuz remains blocked. ஹோர்மூஸ் நீரிணை தொடர்ந்து முடக்கப்பட்டால் மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படும் என எச்சரித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப், ஈரானின் கார்க் தீவில் உள்ள ராணுவ தளங்களை அமெரிக்க படைகள் அழித்தன என்று தெரிவித்துள்ளார். தற்போதைக்கு எண்ணெய் கட்டமைப்புகள் சேதப்படுத்தப்படவில்லை. U.S. forces have destroyed military installations on Iran's Karg Island. As a primary gateway for crude exports, the strike on this terminal is expected to send shockwaves through global energy markets. கச்சா எண்ணெய் ஏற்றுமதியின் முக்கிய நுழைவாயிலான ஈரானின் கார்க் தீவு ராணுவ தளங்கள் மீது அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதல் சர்வதேச எரிசக்தி சந்தையில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. இது எரிபொருள் விலையில் பெரும் மாற்றங்களை உண்டாக்கும். Trump urged India, China and allies to deploy warships, calling the Strait of Hormuz's security a team effort to keep vital global energy routes open. முக்கிய எரிசக்தி வழித்தடங்களை திறந்து வைக்க ஹோர்மூஸ் நீரிணையின் பாதுகாப்பு என்பது ஒரு கூட்டு முயற்சி என்று குறிப்பிட்ட ட்ரம்ப் போர்க்கப்பல்களை நிலைநிறுத்துமாறு இந்தியா மற்றும் சீனா உள்ளிட்ட நட்பு நாடுகளை வலியுறுத்தியுள்ளார். Threats: Tehran warned it would target U.S.-linked energy infrastructure in neighboring Gulf states if its own oil facilities are attacked. தங்களின் எண்ணெய் கட்டமைப்புகள் தாக்கப்பட்டால் அண்டை வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவோடு தொடர்புடைய எரிசக்தி கட்டமைப்புகளை தாக்குவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. Tensions in Iraq hit a breaking point after a missile struck the U.S. Embassy compound in Baghdad, with the U.S. State Department ordering its citizens to evacuate immediately. பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதால் ஈராக்கில் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. அங்குள்ள தங்களது குடிமக்களை உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது.
To support farmers during the fuel shortage, Avin has been directed to procure all excess milk from 9,300 primary cooperative societies without any restrictions. எரிபொருள் தட்டுப்பாட்டின் போது விவசாயிகளுக்கு உதவ 9300 தொடக்க கூட்டுறவு சங்கங்களிடமிருந்து அனைத்து உபரி பாலையும் எவ்வித கட்டுப்பாடும் இன்றி கொள்முதல் செய்ய ஆவின் நிறுவனத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. RM Nachamai became the first woman to head operations at a nuclear power plant, taking charge of units 3 and 4 at the Kaiga nuclear power plant in Karnataka. கர்நாடகாவின் கைகா அணுமின் நிலையத்தின் 3 மற்றும் 4வது பிரிவுகளின் தலைவராக RM நாச்சம்மை பொறுப்பேற்றுள்ளார். ஓர் அணுமின் நிலையத்தின் செயல்பாடுகளை வழிநடத்தும் முதல் பெண்மணி என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். Renowned lyricist Vera Muthu has won the 60th Jnanpith Award, 2025, becoming the third Tamil writer to receive India's highest literary honor after Akilan and Jayakanthan. 60வது ஞானபீட விருதை 2025 பாடலாசிரியர் வைரமுத்து வென்றுள்ளார். அகிலன் மற்றும் ஜெயகாந்தனுக்கு பிறகு இந்த உயரிய விருதை பெறும் 3வது தமிழ் எழுத்தாளர் இவராவார். Despite a 0-2 loss to England in the final today, the Indian women's team has officially qualified for the 2026 FIH Women's World Cup. ஹைதராபாத்தில் இன்று நடைபெற்ற தகுதிச் சுற்று இறுதிப் போட்டியில் இங்கிலாந்திடம் 0-2 என்ற கணக்கில் தோல்வியுற்ற போதிலும் இந்திய மகளிர் ஹாக்கி அணி 2026 உலகக்கோப்பை போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது.